ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடு முழுவதும் லாக்டவுன் போன்ற ஒரு சூழல் மீண்டும் உருவாகும் அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் கிளம்பி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு லாக்டவுன் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமா இந்தியாவில்? நடந்தால் இந்த மக்கள் தாங்குவார்களா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக திடீர்னு இப்படி ஒரு விஷயம் கிளப்பி விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாடாளுமன்ற மேலவையில் பார்த்திங்கன்னா மோடி பேசினார். இந்த பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு குறித்தும் சர்வதேச அளவில் இந்த கச்சா எண்ணெய் வாங்குறது தொடர்பாக ஏற்பட்டிருக்க சந்தேகங்கள், எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்க கேள்விகள், என்ன நடக்க போது, ஏன் கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு வருமா, டீசல் தட்டுப்பாடு வருமா, விலைகள் ஏற்றப்படுமா, இப்படி குறித்தெல்லாம் ஒரு கேள்விகள் எதிர்க்கட்சிகளால் கேட்கப்பட்ட நிலையில் மோடி இன்றைக்கி பேசியிருக்காரு. மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேஸ் தட்டுப்பாடு. இப்போ மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் கேஸ் தீர்ந்தவங்க இப்போ 2 சிலிண்டர் வச்சுருந்தவங்களுக்கு 1 சிலிண்டர் தீர்ந்த உடனே புக்கிங் போயிருக்காங்க. அவங்க இன்னும் நெருக்கடிக்குள்ளே போகல. ஏன்னா அடுத்த சிலிண்டர் எடுத்து மாட்டியிருப்பாங்க, இல்லை மாட்ட போவாங்க. இவர்களுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை 1 சிலிண்டர் வச்சுருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை துவங்கி விட்டது ஏற்கனவே. அதே மாதிரி இந்த ஐவிஆர் நம்பரில் ஃபோன் போட்டோன்னா, எப்போ போர் ஆரம்பித்ததோ அது 2வது நாள் 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்கு அப்புறம் ஐவிஆர் நம்பர் ஒர்க்கே ஆகலை, எல்லாமே ஜாம் ஆகிடுச்சு. இவங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் நேரடியாக கேஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸ் ஏஜென்சியில் போய் தான் புக் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோரும் கேஸ் தீர்ந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு 2 சிலிண்டர் ஃபுல்லாக இப்போ தான் மாட்டியிருக்கேன்ப்பா அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் எண்டு வரைக்கும் எந்த குறையும் தெரிய போகிறதில்ல. அவர்கள் எப்போது அலறி துடிப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 20 நாள் கழிச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் அதிக கேஸ் பயன்பாடு உள்ள மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா தென் மாநிலங்கள் தான். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, அஸ்ஸாம், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், இங்கே எல்லாமே கேஸோட பயன்பாடுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் கூட. ஆனால் தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்தில் கேஸ் பயன்பாடு கிட்டத்தட்ட 95% தாண்டி விட்டது. அதுக்கு காரணம் என்னென்னா, மத்திய அமைச்சரவையில் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் அதை ஏற்கனவே 20 வருடத்திற்கு முன்பாடே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. 99% மக்களுக்கு, குடும்பங்களுக்கு கேஸ் இணைப்பு இருக்குது. அதுபோக கலைஞர் ஆட்சி காலத்தில் மத்திய அரசில் அவர்கள் அங்கம் வைத்த போது எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ கேஸை நம்பி தான் தமிழ்நாடே இருக்குது, 99% இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்கனவே வந்துருச்சு. இருந்த கேஸை வச்சு இந்த 10 நாள் 5 நாள் 7 நாளாக ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சில பேர் இந்த பிரெட் ஆம்லேட் அது இது போட்டுட்டு எதாவது பண்ணுறதுக்கு, ஏன்னா கரண்ட் அடுப்பில் காஃபி டீ போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஹீட்டில் பால் ரொம்ப பொங்கிரும், ரொம்ப லாஸ் ஏற்படும். சில பேர் அதற்கு மாறிட்டாங்க. இன்னும் பலரும் மாற முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக ஹோட்டல்களில் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டு விட்டது. பல ஹோட்டல்கள் பெரிய அடுப்படி உள்ள ஹோட்டல்கள் விறகு அடுப்பிற்கு மாறிவிட்டார்கள். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஒரு மாதத்திற்கு, ஆனால் மோடி சொன்ன டேட்டா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 19லேருந்து 23 லட்சம் மெட்ரிக் டன் க்ரூட் ஆயில் பயன்படுத்தப்படும். அது கேஸாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம். 19லேருந்து 23 மெட்ரிக் டன் நமக்கு ஒரு மாதத்திற்கு தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ ஸ்டாக் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 55 லட்சம் மெட்ரிக் டன் 55 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம ஸ்டாக் வைக்கலாம் அதிகபட்சமாக. ஆனால் நமக்கு மாத யூசேஜ் 23 லட்சம் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட 2 மாதத்துக்கு தாங்கும். ஸோ இந்த 2 மாதத்துக்கு தாங்கும் அப்படின்னா கூட நாம் 45 நாளைக்கு தான் ஸ்டாக் வைத்திருந்தோம். எப்போனா போர் துவங்கக்கூடிய அன்றைக்கு. அது போக அடுத்து அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக இப்போ 28 கப்பல்கள் அங்கேருந்து வருது. எங்கேயோ வளைகுடா நாடுகள்லேருந்து, குவைத்திலிருந்தோ, இல்லை பஹ்ரைன்லேருந்தோ, இல்லை சவுதியிலேருந்தோ ஹர்மூஸ் வாய்க்கால் வழியாக நமக்கு வந்து கொண்டு இருக்கும்போது இந்த 28 கப்பலும் கரெக்டாக ஹர்மூஸ் ஸ்ட்ரைட்டில் வரும்போது மாட்டிடுது. போர் முடியுது, போர் ஆரம்பிக்குது. அங்கே ஈரான் தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுபோக கேஸ் ஏற்றி எல்பிஜி எல்என்ஜி கப்பலும் மாட்டிக்கொள்கிறது. அதற்கப்புறம் 4-5 நாட்கள் அது இங்கே சேரக்கூடிய நாட்கள் தடுக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக இன்புட் லாக் ஆகுது. அதாவது எப்படின்னா, க்ரூட் ஆயில் வரத்தே நிற்கிது. ஏன்னா அது வந்தாலும் அதை ப்யூரிஃபை பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி
அதை ரெஃபைன் பண்ணி அப்படின்வாங்க. அந்த ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலை மாற்றுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும். ஸோ இப்போ அந்த ஸ்டாக் வந்தால் தான் இருக்கிற ஸ்டாக்கை கிளியர் ஆனால் அது ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் ஆகும். ஸோ இதுக்கிடையில் தான் கேஸ் வந்து டோட்டலாக நமக்கு காலி ஆயிடுச்சு. வாரம் ஆரம்பித்து ஒரு 3-4 நாளைக்கு தான் இருந்தது. இன்னொரு 5 நாளைக்கு எமர்ஜென்சி ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரியான 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் சப்ளைக்கு எமர்ஜென்சி ஸ்டாக் வைத்திருக்கிறார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக எல்லா சிலிண்டரையும் பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணி வீட்டு சிலிண்டரும் தரல, காட்டு சிலிண்டரும் தரல, கடை சிலிண்டரும் தரல அப்படிங்கும்போது கடைகள் எல்லாமே பிளாக் ஆகுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இனி கேஸ் தட்டுப்பாடு வந்தால் கடைகள் ஏற்கனவே க்ளோஸு, இப்போ வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி வச்சு மக்கள் என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு இப்போ நீங்கள் லாக்டவுன் இருந்தது, கொரோனா டைமில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டிலே படுத்து கிடந்தாங்க. அது ஒரு பெரிய கொடுமை தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அரிசி வாங்குறதுக்கு வெளியில் விட்டால் சாயந்தரம் ஒரு மணி நேரத்துக்கு கடையை திறந்தாங்க. ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு ஆக்கி சாப்பிட்டுட்டு, இல்லை காசு இருப்பவர்கள் அதை இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சாப்பாட்டுக்கே பிரச்சனை இல்லை, வீட்டில் வீர துணியை சுற்றிடா படுக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ அதாவது மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னொரு கொரோனா காலகட்டத்தை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இப்போ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த ஹர்மூஸ் வாய்க்கால் அடைக்கப்பட்டதுனாலையும் இந்த பிரச்சனைனால இப்படி இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து சமாளித்து வெளியே வருவதற்கு இது பண்ணணுன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வர்றோம், அது எங்களுக்கு தெரியும். அது அப்புறம் எதுக்கு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? மக்களாட்சின்னு வருது, உங்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? நாங்கள் எங்கள் மேட்டரை நாங்கள் பார்த்துக்கோம்ல, உங்கள் மேட்டரை நீங்கள் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? கேஸ் தட்டுப்பாடு வருமா வராதா, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருமா வராதான்னா வரும் அப்படின்னு சொல்லி பிரதமரே சொல்கிறார் நாடாளுமன்றத்தில். ஏன்னா இது வந்து நம்ம கசப்பான மருந்து மாதிரி அவர் சொல்கிறார். என்னென்னா இதை நாம் சமாளித்து ஆக வேண்டும். கொரோனாவை எப்படி நம்ம சமாளித்தோமோ அதே மாதிரி நம்ம சமாளித்து மீண்டு வருவோம். அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் மீண்டு வருவீங்களா? நீங்கள் சப்ளையை சரி பண்ணுவீங்களா? அப்படின்னா இதுக்கு அனைத்துக்கு காரணம் ராகுல் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஃபாரின் பாலிசி. இந்த டுபாகூர் ஃபாரின் பாலிசினால தான் இந்த நிலைமைக்கு வந்தோம். இப்போ இந்தியாவோட ஃபாரின் பாலிசி என்னென்னா, அது மோடியோட சொந்த ஃபாரின் பாலிசியாக மாறிடுச்சு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டுறாரு. இது பாஜகவோட சொந்த பாஜக மட்டும் இல்லை, மோடி அமித்ஷாவுடைய ஃபாரின் பாலிசியாக மாறிடுச்சு. அவர்கள் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதற்காக தங்களுடைய வெளிநாட்டு கொள்கையை அவர்கள் மாற்றி விட்டார்கள். அதோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. இது நம்மளை கொண்டு போய் இந்திய மக்களை தெருவில் நிறுத்திடுச்சு. இன்னும் நிறுத்த போகுது, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத அவர்கள் சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? பொதுவாக வந்து நேஷனல் அஃபேர்ஸ், இப்போ பொதுவாக வந்து வெளியுறவுத்துறையில் நீண்ட அனுபவம் உள்ளவர்களும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களும் எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னைக்கு நீ போய் அப்பான்னு சொன்னியோ ஒருத்தனை, ஏன்னா அந்த சூழலில் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய எதிரிகள் கட்டுப்பாட்டில், இப்போ ஈரான் கட்டுப்பாட்டில் இப்போ வந்து கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளே ஈரானுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படின்றபோது நீ வந்து அவர்களை பகைத்து கொண்டு அவர்களுக்கு எதிரியான இஸ்ரேலில் போய் அப்பான்னு எதிர்க்க சொன்னீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு இப்போ ஆப்படிச்சிட்டாங்க. வரக்கூடியது இப்போ 20% தான் நமக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மோடி சொல்கிறாரு, நம்ம வந்து 23லேருந்து 41 நாடுகள்கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம், ஒரு நாட்டை நம்பி இல்லை, ஒரு நாட்டில் மட்டும் நம்ம க்ரூட் ஆயில் வாங்கலை அப்படின்றார். சரி, அப்போ 42-3 நாட்டில் வாங்குறவங்களுக்கு எதுக்கு தட்டுப்பாடு வருது? ஏன் கேஸ் கிடைக்காம போகுது? ஏன் ஐவிஆர் நம்பர் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறீங்க? ஏன் கேஸு புக்கிங் எடுக்க மாட்டான்? அப்போ எதுக்கு போய் சொல்லணும்? நீங்கள் ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கியா, வராது, கேஸ் கிடைக்காது, 1 மாதம் ஆகும் 2 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு போக வேண்டியது. எதுக்கு திருட்டு வேலையை பார்க்குறீங்க? ஏன்னா சில முட்டாள் இப்போ பாஜகக்காரன் பதவியில் இருக்கான். பதவியில் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டுக்கு வாங்க கேஸ் தரேன், என் ஏஜென்சியில் கேஸ் தட்டுப்பாடலன்னு முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களை வச்சுக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்துறீங்களா நீங்கள்? கிடைக்காதுன்னா மக்களுக்கு எல்லா சூழலும் தெரியும். போர் சூழல் வந்திருக்கிறது, ஹர்மூஸ் வாய்க்கால் அடைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே வரக்கூடிய கப்பல் மாட்டிக்கொண்டு இருக்கிறது, இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் வரலன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்கவனுக்கு கூட தெரியும். ஸோ இதை தீர்ப்பதற்கு இந்திய அரசு என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வர வேணும். லாக்டவுன் ஆன போல் ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா இன்னொரு லாக்டவுனை நிச்சயமாக இந்தியா தாங்காது. மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இந்தியாவில் ஏற்படும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் என்னென்ன தரித்திரம் முடிச்ச வேலை இவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்களை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் அதாவது சில கையில் காலில் விழுந்து உருட்டி ஏதோ 2 இதை வச்சு பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ. ஆனால் இது நிரந்தர தீர்வு கிடையாது. போரும் நிற்கலை, சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயார் இல்லை, ஹர்மூஸை ஓப்பன் பண்ணுவதற்கும் ஈரான் தயார் இல்லை. அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம இப்போ இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரில. ஏன்னா இந்தியாவில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மீண்டும் ஒரு லாக்டவுன் போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, வராது, வருவதற்கான வாய்ப்பு 75% இல்லைன்னா கூட அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்காதுன்னு 100% நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம
100% கணிக்கவே முடியாது. என்ன நடக்க போகுது, எப்படி நம்ம பாதிக்கப்பட போகிறோமா, இல்லை இதுலேருந்து மீண்டு வர போகிறோமா அப்படின்றது தெரில. மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.